இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், விருப்பு வெறுப்பு அற்றவர், எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய உயர்ந்த நோக்கமுடையவர். அவர் எந்த நேரத்திலே யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு தெரியும். நமக்கு இப்பொழுது கஷ்டங்கள் வந்திருக்கிறது, துன்பம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம தானே ஒழிய இறைவன் அல்ல. இவரலும் மிகலும் இன்றி யாருக்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படி பொருளை நல்கும் சிவனை நாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நோன்பியற்றிடாதே தவறு செய்தனமென்றெம்மை நோவதே தக்கதென்றார் தானனம். இவரலும் இகலும் இன்றி இறைவன் விருப்பம் வெறுப்பும் இல்லாதவர், யாவருக்கும் ஒரே தன்மையாக அவரவர்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப என்ப துன்பங்களை வழங்குகின்ற நடுநிலை உடையவர் சிவபெருமான். அதனால் நாம் இறைவனை வெறுப்பது குற்றம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா கணியன் பூங்குன்றனார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இளங்கோவடிகள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றால் இந்த வினைகள் தானே வந்து நம்மை அடையாது. அதை இறைவன் தான் நமக்கு உரிய காலத்தில் வழங்குவார். வினைகள் என்பது 3: சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமிய வினை. சஞ்சிதம் என்பது நாம் பல பல பிறவிகளிலே செய்திருக்கிற வினை மலை மாதிரி குவிந்து கிடக்கும். பிராரப்த வினை என்பது இப்பொழுது நாம் எடுத்திருக்கிற இந்த பிறவிக்கு தேவையான அளவு இறைவன் நமக்கு அளந்து கொடுத்திருப்பது, அதுக்கு பிராரப்த வினைன்னு பேர். ஆகாமிய வினை என்பது இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்ற வினை. இந்த பிராரப்த வினை என்பது அனுபவித்தே ஆக வேண்டும். இதைத்தான் அனுபவியாது அகலாது துன்பம் என்று சொல்லுவார்கள். சரி, வினைகளை இறைவன் நேரடியாக நமக்கு கொடுப்பாரா அப்படின்னா நேரடியாகவும் கொடுக்க மாட்டார். இந்த வினைகளை நமக்கு 3 வாயில்கள் வழியாக வழங்குகிறாராம். வினைகள் வந்து நம்மை அடைவதற்கு 3 வாயில்கள். ஒன்று ஆதி ஆன்மீகம், மற்றொன்று ஆதி பௌதிகம், மற்றொன்று ஆதி தெய்வீகம். உயிர்களின் மூலமாக பாம்புகள், மிருகங்கள் போன்ற உயிர் வகைகள் மூலமாக நமக்கு வினைகள் வரும், கஷ்டங்கள் வரும். இதற்கு ஆதி ஆன்மீகம்னு பேர். இடி, மின்னல், புயல், பெருங்காற்று, மழை இது போன்ற இயற்கை சீற்றங்களாலே நமக்கு கஷ்டங்கள் வரும். இதற்கு ஆதி பௌதிகம்னு பேர். பேய், பூதம், யமன், யமதூதர், தீய தெய்வங்கள் மூலமாக நமக்கு இடர்கள் வரும், துன்பங்கள் வரும். அதற்கு ஆதி தெய்வீகம் என்று பேர். இது சைவ சித்தாந்தம் பயின்றவர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சைவ சித்தாந்த கருத்தை கச்சிப்ப சுவாச்சாரியார் இந்த பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். அவரவர் வினைகள் நாடி அதற்படி பொருளை நல்கும்
சிவனை நாம் வெறுத்தல் குற்றம். இந்த 3 வாயில்கள் வழியாக இந்த துன்பங்கள் நம்ம அடைகிறது என்பதனை, அப்படியே வந்தாலும் சிறந்த சிவனடியார்களுக்கு இந்த துன்பம் நிலைக்காது என்று இதை குறிப்பாக பாடுகிறார் திருஞான சம்பந்தர். கோளரி உழுவையோடி கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கோளரி பதிகத்திலே நாளும் கோளும் பெறவும் அடியார்களை நலியாது என்பதை பாடல்கள் தோறும் வலியுறுத்தி வருகிற போது, இடையிலே வினைப்பயன் வருவதற்கு வாயில்களாகிய ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்ற இந்த 3ஐ குறிப்பாக இந்த பாடல்களில் சொல்றார். ஒரு மிடியும் இன்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கொதியுறு கால நங்கி நமனோடி தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிறந்த சிவனடியார்களுக்கு இப்படிப்பட்ட வினைகள், இந்த வினைகளெல்லாம் நாம செய்ததே தான் நமக்கு வந்து சேருகிறது. இறைவன் உரிய காலத்தில் அதை நமக்கு வழங்குகிறார் இந்த 3 வாயில்களாக என்று சைவ சித்தாந்தம் ரொம்ப தெளிவாக பேசுகிறது.